ஹாய், பாப்பா பர்த்டேக்கு வந்து கேக் பண்ணலாம் வாங்க. கேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு கடையில் வாங்க விருப்பமே இல்லை. அதனால சரி நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்க்கரை ஒரு 3/4 கப்பு எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்சி வச்சுட்டு எக்லெஸ் கேக் இது. ஆக்சுவலி எக்கு வந்து போட எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு எக் கேக் பிடிக்காது. அதனால் பட்டர் போட்டுக்கிட்டேன். பட்டர் போட்டுட்டு தயிர் பாக்கெட்டு வாங்கி தயிர் கலந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 1/2 கிளாஸ் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கெட்டி இல்லாமல் கரண்டியாலே கலக்கிக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள் தாங்க, நம்மளே செய்யலாம். ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றது இப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுமே பயமாக தான் இருக்குது. அதனால் நானே பண்ணிட்டேன். சரி, நல்லா கலக்கிட்டு நம்ம மிஷினை எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணுறோம். அது கொஞ்சம் நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம கையாலே பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு இது இருக்காது. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை கலக்கிட்டு மைதா மாவு 1 கப் எடுத்து உள்ளே கொட்டி அதோடு சேர்த்து கலக்கிட்டு வீட்டில் கொஞ்சம் கொக்கோ காஃபி பவுடர் இருந்துச்சு. சரி, அதை போட்டுடலாமே, நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குமேன்ட்டு சாக்லேட் காஃபி பவுடர் எடுத்து அதில் போட்டு கலக்கிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சுட்டு, அவன் இல்லை அதனால் குக்கர்லேயே வச்சு உள்ளே வச்சு சமைச்சாச்சு. சமையல் தானே. அப்புறம் நாங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு கேக் வெட்டியாச்சு.